friends, welcome back to our channel Tom and Jerry Official. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா Thursday. ஸோ இன்னைக்கு வந்து ஒர்க் போகலை. ஸோ இன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து என்னென்ன ஒர்க் பார்க்குறோம் அப்படின்றத பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் எழுந்திரிச்சதே வந்து 7:30 தான். பாப்பா வந்து 8:15 ஸ்கூலில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பட் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சோம். அவள் ஸ்கூலுக்கு போனதும் லேட்டு தான் இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி அவளை விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பெட்ஷீட்டெல்லாம் இன்றைக்கி துவைக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து வாஷிங் மிஷினில் போட்டுட்டு தலைகாணியெல்லாம் எடுத்து கீழே வச்சுட்டு பெட்டெல்லாம் உதறி விட்டுட்டு கொஞ்சம் வீடு பெருக்கிட்டு வீடெல்லாம் துடைக்கிற வேலை இருக்குது இன்றைக்கி தேர்ஸ்டேன்றதுனால. ஈவினிங்காக வந்து பாப்பா கிட்டே சொல்லியிருக்கேன், இன்றைக்கி வேலைக்கிழமை சாய்பாபா கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். மேடம் வந்து டியூஷன் லீவ் போடுற ஐடியாவில் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் மேடமை கூட்டிகிட்டு நம்ம சாய்பாபா கோயிலுக்கு போகலாம். ரொம்ப நாள் ஆகிடுச்சு, கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி மனசும் ஒரு மாதிரி ஏதோ கஷ்டமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் ஒர்க்கும் லீவ் போட்டுட்டேன். இன்றைக்கி லீவ் போட்டுட்டு சரி சாய்பாபா கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃபேவரட் சாய்பாபா கோயில் முகப்பேரில் இருக்கார், லக்ஷ்மி சாய்பாபா கோவில். ஸோ இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்கள் அப்பாவை விசிட் பண்ணுறதுக்கு நான் முகப்பேர் போக போகிறேன். ஸோ மிஷினில் துணியெல்லாம் போட்டாச்சு, பெட்ஷீட்டெல்லாம் போட்டுட்டு அடுத்த துணி இதெல்லாம் போடணும். பில்லோலாம் எடுத்து இங்கே அடுக்கி வச்சுருக்கோம். பெட்டெல்லாம் அப்படியே க்ளீன் பண்ணணும். ஸோ எல்லாத்தையும் எடுத்து போட்டு எல்லாத்தையுமே வந்து காய வைக்க போகிறோம். இப்போ காய வச்சிடலாம். வீடெல்லாம் தொடச்சி முடிச்சாச்சு. தொடச்சி முடிக்கவும் எனக்கு சாய்பாபா பிரசாதம் வரவும் கரெக்டாக இருந்தது. அம்மாவும் அக்காவும் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்திருந்தாங்க. வரும்போது அங்கேருந்து கோயில் பிரசாதம் பிரிஞ்சி சாதம் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ இப்போது நான் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து பாபா என்னை பார்க்க வந்துட்டாருன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. இன்றைக்கி இவ்வளோ கஷ்டத்துலேயும் வந்து ஒரு நல்லது நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. சரி, ஓகே, நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும், எவ்வளோ பேர் வந்து நம்மளை காயப்படுத்தினாலும் சரி, நம்மளை சொல்லி காமிச்சாலும் சரி, எது பண்ணாலுமே சரி, எனக்கு துணை எங்கள் அப்பா பாபா இருக்கார் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் எல்லாமே அவரே பார்த்துப்பார். நானாக வந்து யாருக்கும் வந்து தீங்கு நினைக்கணும்னு நினைக்கல. அதே மாதிரி என்னை இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு நினச்சி நான் யாருக்கும் எந்த ஒரு வார்த்தையும் வந்து கஷ்டப்படுத்தவும் விரும்பலை. என்னை பண்ண கஷ்டத்துக்கும் சரி, என்னை பேசின கஷ்டத்துக்குமே சரி பாபாவே கூலி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாரமே வந்து நான் இன்றைக்கி பாபா மேலேயே போட்டுட்டு நான் உண்டு அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கேன். எல்லாமே கடந்து தானே போகணும், இதுவும் கடந்து போகும், அவ்வளோதான். வந்து இன்றைக்கி மாம்பழம் சவாரி பைந்தாருன்னு சொல்லிட்டு மாம்பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க.
ஒயிட் ரைஸு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒயிட் ரைஸ், வெண்டைக்காய் போட்டு பொரி குழம்பு. வெண்டைக்காய் இதுதான் சைட் டிஷ். அப்பளம் கௌஷிகாஸோட ஃபேவரட். ஒரு வழியாக வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சு கோவிலேருந்து வந்து சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு பயங்கரமாக பேக் பெயினாக இருக்குது. வீடு தொடச்சி வீடு பெருக்கி வீடு தொடச்சது. ஆக்சுவலாக வந்து சிசரியன் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப என்னால் ஸ்ட்ரெயின் பண்ண முடியாது. ஸோ ஸ்ட்ரெயின் பண்ணாவே வந்து எனக்கு பெயின் வந்துடும் அப்படின்றதுனால அதிகமாக பண்ண மாட்டேன்.